ஹலோ கைஸ், உங்களாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு ப்ராடக்ட் வீடியோ கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மூவி பற்றின வீடியோ. ஸோ ப்ராடக்ட் பற்றி இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சாரி அபவுட் தட். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து ஒரு மூவி பற்றினது. இன்டர்ஸ்டெல்லார் அப்படிங்கிற ஒரு மூவி which was going to be released in February 7. ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 31st. ஓகே, ஆமாம். ஸோ இந்த படம் ஏன் பார்க்கணுன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம். இந்த நூற்றாண்டோட 21ஆம் நூற்றாண்டோட சிறந்த படைப்புன்னு நினைக்கிறேன். சோஃபார் இதுக்கு மேலே வரலாம் பெட்டர் ஃபில்ம்ஸ். சோஃபார் வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஃபில்ம்னு நினைக்கிறேன். இன்டர்ஸ்டெல்லார். கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து ஏன் ஒரு சிறந்த டைரக்டர்னா, இதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. லைக் உங்களுக்கு மார்ட்டின் ஸ்கோர்செஸ், ஸ்டான்லி கியூப்ரிக், இந்த மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்பேஸ் ஆடிசியோட ஒரு தழுவல்னு சொல்லலாம் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்லைட்லி. பட் இன்டர்ஸ்டெல்லார் வந்து ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டியாக எடுத்த படம். ஏன்னா அவ்வளோ சயின்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதில் வர ஃபேக்ட்ஸ், அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக எடுத்திருக்காங்க. அதுக்காகவே படம் பார்க்கலாம். அண்டு இதை வந்து இதில் நிறைய தியரிஸ் இருக்குது. லைக் வந்து ரிலேட்டிவிட்டி தியரிஸ், டைம் டைலேஷன்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக, மோரார்லெஸ் அக்யூரேட் இருக்குன்றதுக்காக அந்த கிப்தோன்ன்ற ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கின சயின்டிஸ்ட்டை வச்சு இது எப்படி பண்ணலாம் என்னன்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் எல்லாமே நடந்திருக்கு. கிப்தோன் வந்து ஒரு புக்கே எழுதியிருக்காரு, சயின்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டெல்லார் அப்படிங்கிற புக்கு. ஸோ புக் படிக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா வாங்கி படித்து பாருங்கள். நிறைய விஷயங்கள், ஃபேக்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு சயின்ஸ்க்கு க்ளோஸாக இந்த படம் இருக்குது அப்படின்றது புரியும். இந்த படம் வந்து நான் ஸ்டோரி சொல்ல விரும்பல, பேஸ் பிளாட் புரிச்சு பார்த்துக்கோங்க. இஃப் யூ ஆர் அ ஃபஸ்ட் டைம் வியூவர், ஆல்ரெடி நிறைய பேர் வந்து புக்கிங்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் ஃபஸ்ட் டே வந்து இல்லை. தமிழ்நாடு, பெங்களூர் நான் செக் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், நிறைய டிக்கெட்ஸ் புக் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரம் புக் பண்ணுங்க, இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்மர் நாசா சயின்டிஸ்ட்டு எப்படி வந்து ஒரு ஸ்பேஸ் ஜேர்னி போயிட்டு எதனால் போகிறாங்கன்னா, பூமி கிட்டத்தட்ட ஒரு அழிவு நிலைக்கு வந்துடும். சாப்பாடு இருக்காது, பொல்யூஷன் வந்துடும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் காட்டுவாங்க என்ன அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு சிக்னல் கிடச்சி அவங்க ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து எப்படி ஸ்பேஸ் ஜேர்னி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்பேஸ் ஜேர்னியே செமையாக இருக்கும். படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஏன் இதை பண்ணுறாங்க, அந்த சிக்னல் எப்படி கிடைக்குது, ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த கிளைமேக்ஸோட லிங்க் ஆகும். ஆக்சுவலாக நோலன் படமே அப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஃப்ரம் மெமெண்டோ, உங்களுக்கு டெனட்டு, இன்செப்ஷன் எல்லாமே வந்து அந்த டைமை பற்றி நிறைய சொல்லியிருப்பார் நோலன் மூவிஸ். அப்படி தான் இருக்கும் டைமை பற்றி. இப்போ வந்து மெமெண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான்-லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே தான். நான்-லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர சீன்ஸ்லாம் அப்படியே ஃபார்வர்டாக போயிட்டுருக்கும். கலரில் வரதெல்லாம் அப்படியே ரிவர்ஸாக வந்துட்டுருக்கும். ஸோ அதை மெமெண்டோ ஒரு நோலன் படம் வந்து எக்ஸப்ட் அந்த சூப்பர் ஹீரோ மூவி டார்க் நைட் ட்ரையாலஜியை தவிர எதுவுமே ஃபஸ்ட் டைம் பார்த்தா புரியாது. எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியாச்சு. நாலேஜபிள் பர்சன்ஸாக இருந்தாங்கன்னா நிறைய ஃபஸ்ட் டைம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லாரே நான் ஒரு 7-8 வாட்டி பார்த்துட்டேன். இருந்தாலுமே எனக்கு ஒரு 40% கிட்டத்தட்ட தான்
புரியும். இனிமேல் நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. அந்த தேன்னா யார், 5th டைமென்ஷன்லேருந்து எப்படி கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்குது. நீங்களும் படம் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ரிலேட்டிவிட்டி தியரி மாதிரி, டைம் டைலேஷன் எப்படி அக்கறாகுது, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ படத்தில் ஏன் இந்த படத்தை போய் பார்க்கணுன்னா, இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான படம். இப்போ நம்ம வந்து அதை யோசிச்சிருக்க விதம் தான். இப்போ நம்ம பூமி இப்போது இருக்குது ஒரு சில கோடி ஆண்டுகளாக இருக்குது. ஆனால் லாஸ்ட்டாக வந்து ஒரு 10,000 வருஷத்தில் மட்டும் நம்ம மனுஷங்க என்ன பண்ணியிருக்கோம், பூமி ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% வந்து டிஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டோம், குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், நிறைய வந்து பூமியை ஆல்டர் பண்ணிகிட்ருக்கோம். என்னன்னா இதை வந்து பல மில்லியன் கணக்காக இருக்கிற இங்கே உயிரினங்கள், ஜீவராசிகள் எதுவுமே இந்த பூமியை அந்த அளவுக்கு அழிக்காத நம்ம பூமியில் இருக்கிற மனுஷங்கள் மட்டும் இதெல்லாம் மாற்றம் பண்ணி அழிச்சிட்ருக்கோம். இது வந்து ரியாலிட்டி. சரிங்களா? இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு சுச்சுவேஷன், ஓகே நம்ம பூமியை அந்த அந்த என் பாயிண்ட்டை இந்த படத்தில் கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. இப்போ ஸ்டார்டிங் சீனே அதுதான். சாப்பாட்டுக்கு பஞ்சம், உணவு பஞ்சம், பொல்யூஷன், எங்கே போனாலும் பொல்யூஷன்னா எப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் வீட்டை பூட்டிட்டு வெளில பார்த்தீங்கன்னா மண் வந்து ஒரு ஒரு சில சென்டிமீட்டருக்கு அவ்வளோ குப்பையாயிடும். அதை தொடச்சி எடுப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு காட்டுவாங்க, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் ப்ளே கிரவுண்டில் விளையாட போவாங்க, அங்கே வந்து ஒரு சாண்ட் ஸ்டாம் மாதிரி வரும். அந்த அளவுக்கு பொல்யூஷன் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன சீனாக காமிச்சிருப்பாங்க. நமக்கு என்னன்னா, நம்ம இருக்கிற இந்த பிளானட்டு இந்த கேலக்சியில், ஒரு மில்கிவே கேலக்சியில் நம்ம இருக்கிற பூமி மட்டும்தான் வந்து ஒரு ஹேபிச்சுவல் பிளான். மனுஷங்க ஆர் லிவிங் பீயிங் வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு பிளானட்னா, நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு பல கோடி பிளானட்ஸில் நம்ம பூமி மட்டும், எர்த் மட்டும்தான். ஸோ இதை வந்து நம்ம அதை அறியாமையே நிறைய வந்து டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா, லெட்ஸே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இந்த பிளானட்டை விட்டு வேறு பிளானட் தான் போகணும். அதை தான் ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இது வந்து நம்ம ஜென்ரல் ஃபேக்ட் சொல்கிறேன், ரியாலிட்டிக் ஃபேக்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வேறு பிளானட் தேடி போவாங்க. அது வந்து அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு 3 பிளானட்டை வார்ம் ஹோல் வழியாக ட்ராவல் பண்ணி போய் பார்ப்பாங்க. மில்லர்ஸ் பிளானட், மேன்ஸ் பிளானட், எட்மண்ட்ஸ் பிளானட்னு. ஸோ அதுவும் வார்ம் ஹோல் வழியாக போவாங்க. ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணி போக முடியாது. அவ்வளோ டிஸ்டன்ஸ், நம்ம அவ்வளோ லைட் ஸ்பீடில் போகிற, நம்ம ஒரு ஸ்பேஸ் ஜேர்னி பண்ணுற, நம்மக்கிட்ட லைட் ஸ்பீடில் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் ட்ராவல் மிஷினே கிடையாது அந்த மாதிரி. ஸோ அதை வந்து வார்ம் ஹோல் வழியாக, வார்ம் ஹோல் வந்து பெண்ட் பண்ணி பக்கத்தில் உள்ள பிளானட்ஸ்க்கெலாம் ஈஸியாக போகலாம். அதை வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. வார்ம் ஹோல்னா என்ன, வார்ம் ஹோல் வழியாக எப்படி பக்கத்தில் போகலாம், நேராக போகாமல் பெண்ட் பண்ணி எப்படி பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற இடத்த எப்படி ஷார்ட்டாக குறுக்கு வழியாக போகலான்றதை காமிச்சிருப்பாங்க. இது நான் ஒரு பேசிக்காக சொல்கிறேன், ரொம்ப டெப்த்தாக இருக்கும். நீங்கள் இதை எடுத்து படிச்சிங்கன்னா டெப்த்தாக இருக்கும். அண்டு வந்து இதில் காட்டக்கூடிய அந்த பிளாக் ஹோல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு செகண்ட் வந்து ஃபியூ 100 hours ரெண்டர் பண்ணி எடுத்ததாக நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆஸ்கர் வாங்கியிருக்கு. இந்த படம் இன்டர்ஸ்டெல்லர் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக ஆஸ்கர் வாங்கியிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அண்ட் அந்த பிளாக் ஹோல் காமிக்கிற சீன் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ஜேம்ஸ் டெலஸ்கோப் எடுத்த ரியல் இமேஜ் இருக்கு இல்லையா, அதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஏன்னா ஜேம்ஸ் டெலஸ்கோப் எடுத்த அந்த பிளாக் ஹோலோட ஒரு இமேஜ் வந்து பல டெராபைட் டேட்டா அண்ட் பல வருஷம் கழித்து அதுக்கப்புறம் எடுத்த
இமேஜ் கிட்டத்தட்ட இன்டர்ஸ்டெல்லாரில் காமிக்கிற பிளாக் ஹோல் ஒரு 80 to 90% வந்து சேமாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்த படம் க்ளோஸ் டு ரியாலிட்டி எடுத்திருக்காங்க, அவ்வளோ அக்யூரேட்டாக எடுத்திருக்காங்க. அண்டு இதெல்லாம் எடுக்கணும்னு ஒரு ஒரு தாட் இருக்கு இல்லையா, நோலன் அதான் தாட் ப்ரொவோக்கிங் பர்சன்னா ஒரு டைரக்டரல் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன், அவர் தான். ஏன்னா அந்த அதான் டைமை வச்சு நிறைய லைக் டெனட்டில் அப்படி தான், இன்செப்ஷனில் அப்படி தான், டைம் தான், மெமெண்டோவில் டைமு, ஒரு 4-5 படத்தில் டைமை வச்சு தான் எல்லாமே ப்ளே பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. நான் லீனியராக இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே. டெனட்லாம் பார்த்தீங்கன்னா 3 பெர்ஸ்பெக்டிவ் காமிச்சிருப்பாங்க, 3 பிளாட்டு. இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் இடம் லேண்டு. இந்த 3 இடத்துலையும் ஒரு ஒரே டைம் லைன் தான், பட் 3 பிளாட்டை எப்படி ஒன்றா காமிக்கிறாங்கன்றது தான் டுவர்ட்ஸ் த எண்டு வந்து ஒன்றாகும். அதை வந்து முக்கோணத்துலேயும் காமிச்சிருப்பாங்க. அது வந்து செமையாக இருக்கும், அது ஒன்றா ஆறுது இடம். நீங்கள் டன்கர்க் அது டன்கர்க்கில் காமிச்சிருப்பாங்க. டெனட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இன்வர்ஷன், டைமை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பாங்க. இன்செப்ஷனில் டைமை எப்படி ஸ்லோ பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பாங்க. இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்தீங்கன்னா டைம் டைலேஷன் காமிச்சிருப்பாங்க. அங்கே இப்போ வேற இப்போ நீங்கள் பிளாக் ஹோல் கிட்ட போகிறதுனால டைம் இங்கேக்கும் பூமிக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அங்கே ஒரு 1 ஹவர்னா இங்கே 6 hours 7 years அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து ஸ்பாய்லர்ஸ் கொஞ்சம் இருக்கும், நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் படம் வந்து நீங்கள் ஒரு பேஸ் பிளாட் பார்த்துட்டு போங்க, இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். எதனால் இதெல்லாம் நடக்குது, அந்த ஃபஸ்ட்டு அந்த கோஸ்ட்டுன்னு சொல்கிற சீன்லாம் வந்து எப்படி எதனால் நடக்குது, அந்த அனாமலிஸ்லாம் எப்படி நடக்குதுன்றதை வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது டக்குன்னு புரியாது. ஒரு 3-4 times ஒரு 2 times பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதுக்கு இது தேட்டரில் பார்க்கணுன்னு சொல்கிறேன்னா, அந்த ஒரு பிரம்மாண்டம் லைக் வந்து அந்த வார்ம் ஹோலு டாக்கிங் சீன்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கும் போது அப்படியே செம்ம கூஸ் பம்ப்ஸ், அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்து அப்படியே நின்றுடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கும், எப்படா அப்படின்ற மாதிரி. அது அப்புறம் பார்த்து யூடியூப்லாம் பார்க்கும்போது நார்மல் ஆயிடுச்சு அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். இந்த டாக்கிங் சீனு, இந்த வார்ம் ஹோல், பிளாக் ஹோல் ட்ராவல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ கிறிஸ்டோபர் நோலன் படம் வந்து தேட்டரில் அடுத்து வர்றது ஆடிசின்னு நினைக்கிறேன். ஓடிசி, ஆமாம், அது வர்றதுக்கு ஒரு 2 years ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, ரீரிலீஸ். இட்ஸ் 10th anniversary ரீரிலீஸ். லாஸ்ட் மந்த்தே டிசம்பரே வந்திருக்க வேண்டியது, இப்போ Feb 7 வருது. இந்த படமே ஏன் நம்ம இந்தியாவில் தள்ளி டிலே ஆச்சுன்னா, ஒரு காவியமான படம், புஷ்பாக்காக ஸ்க்ரீன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த படத்தை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரிய வரல. பட் எனிவேஸ் நம்ம அந்த படத்தை பற்றி பேச வேணாம். இன்டர்ஸ்டெல்லார் ஒன் ஆஃப் த தாட் ப்ரொவோக்கிங் மூவி. நீங்கள் செஞ்சு போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிறிஸ்டோபர் நோலன் அந்த தியரிஸ்லாம் நீங்கள் அதில் காட்டுற ஈக்குவேஷனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரியலிஸ்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கிப்தான் வந்து தியரி ஆஃப் சயின்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு புக்கே எழுதியிருக்காரு. யூடியூப்பில் வீடியோஸ்லாம் கூட இருக்குது, நீங்கள் பாருங்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சொல்லி புஷ்பா மாதிரி படங்கள்லாம் கூட போய் பார்க்குறாங்க, 1000 கோடி கலெக்ஷன் ஆகுது. பட் இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் பேஸ்டு மூவி விச் இஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக க்ளோஸ் டு சயின்ஸ் மூவியை வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க, ஆனால் நிறைய பேருக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ போய் பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு நம்ம சொல்லி ஒரு 5 பேர் 10 பேர் பார்த்தா கூட நமக்கு சந்தோஷம்தான். நீங்களும்
அடுத்த ஜென்ரேஷன் இப்போ கிட்ஸ் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். கிட்ஸு ஸ்கூல் கோயிங் பசங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பார்க்க சொல்லுங்கள். ஒரு பேஸ் பிளாட் பாருங்கள், கதை என்ன அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு புரியும். அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு அந்த மேக்கிங்காகவே போய் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ குட் டே.